கன்னி ராசியினரே, இந்த உலகத்தில் அதிகமாக யோசிப்பவர்கள் யார் என்று கேட்டால் அதில் முதலில் வரும் ராசி கன்னி ராசி. நீங்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் பல போராட்டங்களை சுமந்து கொண்டிருப்பவர்கள். என் வாழ்க்கை எப்போது மாறும், எனக்கு நல்ல காலம் வருமா என்று இரவு நேரங்களில் தனியாக யோசித்திருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கான பதிலாக வந்திருக்கிறது. கடவுள் உங்களுக்காக ஒரு புதிய கதையை எழுத ஆரம்பித்திருக்கிறார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத மாற்றங்களை கொண்டு வரும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை கீழே தள்ளியது உங்கள் விதி அல்ல, உங்களை மேலே தூக்கும் காலம்தான் இப்போது தொடங்குகிறது. இப்போது கன்னிராசிக்கான பிப்ரவரி 2026 முழு ராசி பலனை பார்ப்போம். கன்னி ராசியினரே, நீங்கள் எப்போதும் மற்றவர்களைப் பற்றி முதலில் நினைப்பவர்கள். உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவுகள், உங்கள் வேலை, எல்லாவற்றையும் விட உங்கள் வாழ்க்கையை பின்னால் தள்ளியவர்கள் நீங்கள். பல நேரங்களில் உங்கள் திறமை இருந்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் கிடைக்கவில்லை. பல நேரங்களில் உங்கள் உழைப்பு இருந்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கவில்லை. அதற்கான காரணம் நீங்கள் அதிகமாக பொறுமையாக இருந்தது. ஆனால் 2026 பிப்ரவரி மாதம் உங்கள் பொறுமைக்கு கிடைக்கும் ரிவார்ட் தொடக்கம். புதன் பகவான் கன்னிராசிக்கு அதிபதி. புதன் என்றால் அறிவு, பேச்சு, வியாபாரம், தொழில், கல்வி. இந்த மாதத்தில் புதன் பலம் பெறுவதால் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு வரும், உங்கள் முடிவுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும், உங்கள் திறமை வெளிச்சத்திற்கு வரும். சனி பகவானின் பார்வை காரணமாக சில விஷயங்களில் தாமதம் ஏற்படலாம். ஆனால் அந்த தாமதம் உங்களை அழிக்க அல்ல, உங்களை உயர்த்த. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தாமதம் என்பது தோல்வி அல்ல, தாமதம் என்பது பெரிய வெற்றிக்கான முன்னுரை. கன்னி ராசியினரே, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட். நீண்ட நாட்களாக உங்களை தடுத்து வைத்திருந்த பயம், சந்தேகம், தாழ்வு மனப்பான்மை அனைத்தும் மெதுவாக மறையும். உங்களுக்கு உள்ளே ஒரு புதிய தைரியம் பிறக்கும். நானும் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் உருவாகும். அதுதான் இந்த மாதத்தின் முதல் ஆசீர்வாதம். வேலை செய்யும் கன்னி ராசியினரே, இந்த மாதம் உங்கள் கரியர் வாழ்க்கையில் முக்கியமான மாதம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ப்ரமோஷன் இப்போது அருகில் வருகிறது. உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். உங்களிடம் இருக்கும் நாலேஜ் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை கொண்டு வரும். சிலருக்கு ஜாப் சேஞ்ச் வாய்ப்பு வரும், சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், சிலருக்கு லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஆனால் அலுவலகத்தில் சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்படலாம். உங்கள் வளர்ச்சி சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். அந்த நேரத்தில் அதிகமாக பேச வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்கள். உங்கள் வேலை மூலம் பதில் சொல்லுங்கள். ஏனென்றால் உங்கள் சக்சஸ் தான் உங்கள் உண்மையான ரிப்ளை. தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும். நீண்ட நாட்களாக காத்திருந்த டீல்ஸ் இப்போது ஃபைனலைஸ் ஆகும். புதிய கிளையன்ட்ஸ், புதிய கான்ட்ராக்ட்ஸ், புதிய இன்கம் சோர்சஸ் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் கவனியுங்கள். அவசர முதலீடு வேண்டாம், அதிக ரிஸ்க் வேண்டாம். பிப்ரவரி மாதத்தின் நடுப்பகுதியில் பெரிய ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் அவாய்ட் செய்யுங்கள். பொறுமையாக எடுத்த முடிவுதான் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். பண விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ரிலீஃப் தரும் மாதம். நீண்ட நாட்களாக நிலுவையிலிருந்த பணம் உங்கள் கைகளுக்கு வரும். கடன் சுமை குறையும். சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் கிடைக்கும். ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் கூட வரலாம். குடும்ப செலவுகள், மருத்துவ செலவுகள், வீட்டு செலவுகள் அதிகரிக்கலாம். அதனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பணம் சம்பாதிப்பது முக்கியம், ஆனால் பணம் தங்க வைப்பதுதான் மிக முக்கியம். இந்த மாதம் சேமிப்பை தொடங்கினால் உங்கள் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் கன்னி ராசியினரே, உங்கள் இதயம் ரொம்ப உண்மையானது. நீங்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிப்பவர்கள். இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். சிங்கிளா இருப்பவர்களுக்கு புதிய காதல் தொடங்கும் வாய்ப்பு. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருப்பவர்களுக்கு பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நீங்கும். ஆனால் ஈகோ தான் பெரிய பிரச்சனை. நான் தான் சரி என்ற எண்ணம் உறவுகளை உடைக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு ஜெயிக்க வேண்டுமென்றால் அகம்பாவம் தோற்க வேண்டும். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவு இந்த மாதம் வலுப்படும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனநிலை அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும். சிலருக்கு குழந்தை தொடர்பான சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் சிறிய வாக்குவாதங்கள் வரலாம். அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை குறைவாக பேசுங்கள்.
ஏனென்றால் ஒரு வார்த்தைதான் ஒரு வாழ்க்கையை காப்பாற்றும். உடல் நலம். கன்னி ராசியினரே, இந்த மாதம் உடலை விட மனதை கவனிக்க வேண்டும். அதிக யோசனை, அதிக ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம். தலைவலி, செரிமான பிரச்சனை, தூக்கமின்மை வரலாம். ஆனால் பயம் வேண்டாம். சிறிய மாற்றங்கள் போதும். தினமும் காலை சிறிது நேரம் நடைப்பயிற்சி, சிறிது நேரம் தியானம், நல்ல உணவு பழக்கம், இவை மட்டும் செய்தால் உங்கள் உடலும் மனமும் வலிமை பெறும். கன்னி ராசியினரே, இப்போது பிப்ரவரி 2026 மாதத்தில் ஒவ்வொரு தேதியும் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டுவரும் என்பதை நாள்வாரியாக விரிவாக பார்ப்போம். இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் ஒரு நாள் உங்களுக்கு வாய்ப்பை தரும், ஒரு நாள் உங்களுக்கு எச்சரிக்கையை தரும், ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதனால் ஒவ்வொரு நாளையும் கவனமாக கேளுங்கள். பிப்ரவரி 1 முதல் 5 வரை இந்த நாட்கள் உங்களுக்கு மனதளவில் தெளிவை தரும் நாட்கள். நீண்ட நாட்களாக உங்களை குழப்பிய விஷயங்கள் மெதுவாக தெளிவாகும். வேலை தொடர்பான நல்ல செய்திகள் வரலாம். மேலதிகாரிகளிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும். பண விஷயத்தில் சிறிய லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் சிறிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். பிப்ரவரி 6 முதல் 10 வரை இந்த நாட்கள் உங்களுக்கு சோதனை தரும் நாட்கள். சிலர் உங்கள் மீது தவறான கருத்துக்களை சொல்லலாம். உங்கள் பொறுமை சோதிக்கப்படும். வேலை இடத்தில் அதிக வேலை சுமை ஏற்படும். பண விஷயத்தில் தேவையற்ற செலவுகள் வரலாம். ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் பிறகு பெரிய வெற்றியை காண்பீர்கள். பிப்ரவரி 11 முதல் 15 வரை இந்த நாட்கள் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை தரும் நாட்கள். புதிய திட்டங்கள் தொடங்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். வேலை மாற்றம் பற்றி யோசிப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும். காதல் வாழ்க்கையில் உணர்ச்சிகள் அதிகரிக்கும். திருமணம் பற்றி பேசப்படும். இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் டர்னிங் பாயிண்ட் ஆகும். பிப்ரவரி 16 முதல் 20 வரை இந்த நாட்கள் உங்களுக்கு நிதானத்தை கற்றுத்தரும் நாட்கள். ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசிப்பீர்கள். வேலை விஷயத்தில் சில தாமதங்கள் ஏற்படும். ஆனால் இந்த தாமதம் உங்களுக்கு நல்ல பலனை தரும். பண விஷயத்தில் சேமிப்பு செய்யும் எண்ணம் உருவாகும். உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். பிப்ரவரி 21 முதல் 25 வரை இந்த நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் நாட்கள். நீண்ட நாட்களாக காத்திருந்த செய்திகள் வரும். வேலை வாழ்க்கையில் புதிய உயர்வு கிடைக்கும். பண விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். இந்த நாட்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். பிப்ரவரி 26 முதல் 28 வரை இந்த நாட்கள் உங்களுக்கு ஆன்மீக சக்தியை தரும் நாட்கள். கடவுளின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். உள்ளுக்குள் ஒரு அமைதி பிறக்கும். வேலை மற்றும் பண விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். இந்த நாட்களில் நீங்கள் செய்த நல்ல செயல்கள் உங்களுக்கு இரட்டிப்பு பலனாக திரும்ப வரும். கன்னி ராசியினரே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சாதாரண மாதம் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மாதம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பை கொண்டு வருகிறது. நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை புதிய உயரத்திற்கு செல்லும். கன்னி ராசியினருக்கான சக்தி வாய்ந்த பரிகாரம். புதன் பகவானை வழிபடுங்கள். தினமும் காலை ஓம் நமோ பகவதே புதாய என்று 108 முறை ஜபம் செய்யுங்கள். புதன்கிழமை பச்சை நிற விளக்கு ஏற்றுங்கள். பச்சை நிற ஆடை அணியுங்கள். பச்சை நிறம் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம். கன்னி ராசியினரே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கான மறுபிறப்பு. நீங்கள் நினைத்த கனவுகள் ஒவ்வொன்றாக நிஜமாகும் காலம் வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. நீங்கள் நினைத்ததை விட உங்கள் வாழ்க்கை பெரியதாக மாறப்போகிறது. நீங்கள் நினைத்ததை விட உங்கள் டெஸ்டினி உயரமாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்கள். உங்களை குறைத்து மதிப்பிடுவதை நிறுத்துங்கள். ஏனென்றால் நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் கடவுளின் ஆசீர்வாதம் பெற்ற மனிதர். கடவுள் உங்களோடு இருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வெற்றியின் மாதமாக அமையட்டும். இந்த ராசி பலன் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வர கடவுள் அருளுடன் இந்த மாதம் உங்களுக்கு பொன்னான மாதமாக அமையட்டும்.